இப்படி ஒரு செய்தி வரும்போது தான் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. நரேந்திர மோடி அவர்களே முதல்ல வந்து அவரோட ஓட்டு எண்ணிக்கை நடக்கும்போது பின்தங்கி இருந்தாரு. அப்புறமேட்டு முன்னணியில வந்து வெற்றி பெற்றாரு. அப்ப அங்க என்ன நடந்திருக்குன்ற யோசனையும் நமக்கு வருது சார் இல்லைங்களா? அங்கேயே 5 மணிக்கு மேல 10% மேல ஓட்டு பதிவாயிருக்கு. மொத்த 10% வந்து 5 மணிக்கு மேல தான் பதிவாயிருக்கு. திடீர்னு பதிவாயிருக்கு தேர்தல். அங்கேயே நடந்திருக்கு. அதனால ஒ அதாவது காங்கிரஸ் வந்து இந்த குற்றச்சாட்ட வந்து ஆதாரபூர்வமா எடுத்து வச்ச உடனே, இத வந்து பொலிட்டிக்கலா வந்து பாஜக இத செய்றாங்க. ஆனா அவங்க என்ன மறந்துட்டாங்கன்னா, அவங்களும் எலக்ஷன் கமிஷன் மேல தான் குற்றம் சாட்டுறாங்க. அப்ப இது மாரி முறைகேடான வாக்காளர் பட்டியலை வைத்துக்கொண்டு ஒரு எலக்ஷன் நடத்துவது சரியா? அது உண்மையான ஜனநாயகத்தை வந்து பிரதிபலிக்குமா? அது வந்து நீங்க மக்கள் மனசுல இருக்கிற எண்ணத்த வந்து அந்த தேர்தல் முடிவுகள் பிரதிபலித்ததா? இல்லையா? பிரதிபலிக்கல. அப்ப அது உண்மையான தேர்தலா? அது மோசடியான தேர்தல். அதுதான் அடிப்படையான விஷயம். ஸோ இந்த ஆங்கிள்ல இருந்தா நம்ம அத பார்க்கணுமே தவிர, கட்சிக்காரன் ஏன் வெரிஃபை பண்ணல? அதெல்லாம் முக்கியம் இல்ல. தேர்தல் கமிஷன் ஒழுங்கா நடந்தானா? இல்லையா? நீ ஒழுங்கான ஒரு வாக்காளர் பட்டியல வச்சிருக்கியா? இல்லையா? அதுதான் இங்க முக்கியம். அது இல்லாத போது நடந்த தேர்தல் செல்லுபடி ஆகாது சார். அது இல்லாத போது நடந்த தேர்தல் செல்லுபடி ஆகாது. கோட்ட ரத்து பண்ணுங்க எல்லாத்தையும். எந்தெந்த தொகுதி பிரச்சனையா இருக்கோ ரத்து பண்ணுங்க எல்லாத்தையும். பண்ணிட்டு மறுபடியும் எலக்ஷன் வைங்க. அதுதான் உண்மையான தேர்தல் கமிஷனுக்கு அழகு. இல்லாட்டி இந்த தேர்தல் கமிஷன் வந்து ஏதோ வந்து ஒப்புக்கு சப்பாணியா இருக்கிற ஒரு தேர்தல் கமிஷன், பாஜகவோட உடந்தையா இருக்கிற ஒரு தேர்தல் கமிஷன், பாஜகவோட கூட்டு கனவாணியா இருக்கிற ஒரு தேர்தல் கமிஷனா மாறிடும் ஆக்சுவலா. அதனால தேர்தல் கமிஷனுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. ஜனநாயகத்த வந்து புதைகுழிக்கு அனுப்பக்கூடாது. இந்தியாவோட ஜனநாயகம் வந்து உலகத்திலேயே பெரிய ஜனநாயகம். மதிக்கத்தக்க ஒரு ஜனநாயகம். இத காப்பாத்துற ஒரு பொறுப்பு வந்து தேர்தல் கமிஷனுக்கு இருக்கு.